அட்வான்ஸ்மெண்ட் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி. என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன டெவலப் ஆகிருக்கு? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சிம்பிளாக அந்த பயோ ரியாக்டரை வச்சோ இல்லை ஃபர்மெண்டரை வச்சோ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம அதுக்கும் மேலே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜீன் குளோனிங், இது எல்லாமே இதில் வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த ஒரு டெக்னாலஜி. ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஜீன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ், என்ஜினியரிங்னாவே அதை ரிப்பேர் பண்ணுறது, சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ கம்ப்யூட்டர் என்ஜினியர்னு சொல்கிறோம். நம்ம அந்த கம்ப்யூட்டரில் அந்த சாஃப்ட்வேரு ஹார்ட்வேர் அதெல்லாம் வச்சு என்ன வந்து மாற்றங்களை பண்ணுறாங்க, என்ன புதிதாக கண்டுபிடிக்கிறாங்க, அதில் வந்து நல்ல டேலண்டடாக இருக்கிறது தான் கம்ப்யூட்டர் என்ஜினியர்னு சொல்கிறோம். அது மாதிரி ஜீன்ஸில் சில மாற்றங்கள், மரபணுக்களில் வந்து நிறைய மாற்றங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறோம். தேவையான மாற்றங்கள், அந்த தேவையான மாற்றங்களை பயன்படுத்தி நிறைய புது விதமான தாவரங்களை உற்பத்தி செய்கிறது, நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஆன்டிபயோட்டிக்ஸை தயாரிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜெனட்டிக் என்ஜினியரிங்கை பயன்படுத்துகிறோம். இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங், இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜீன் குளோனிங்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எதுன்னா பாக்டீரியா. இப்போ இந்த ஜீன் அல்லது டிஎன்ஏவை வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே பொருத்துகிறோம். நம்ம அது பொருத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பயோடெக்னாலஜியில் அந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்க்கு இன்னொரு பேர் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அல்லது ஜீன் குளோனிங். நம்ம விரும்ப தகுந்த அந்த ஜீனை வந்து எப்படி அந்த ஆர்கானிசம்குள்ளே கொண்டு போய் நம்ம அதை காம்பினேட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ண வைக்கிறோம், அதுதான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ இதுக்கு வந்து ஜீன் மேனிப்புலேஷன் கூட சொல்கிறாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட ஜீனை வந்து கொண்டு போய் ஒரு ஆர்கானிசம்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோபோரேஷனு, ஜீன் கன் மெத்தடு, லிப்போசோம் எக்ஸட்ரா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஜீன்ஸை வந்து ஒரு ஆர்கானிசம்குள்ளே நம்ம தள்ளுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு உரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த பாக்டீரியல் செல்லை வந்து எடுத்துக்கணும். அதுலேருந்து அந்த பிளாஸ்மிட்டை வந்து ஐசோலேட் பண்ணிடணும். நமக்கு எந்த டிஎன்ஏ தேவையோ அந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பாக்டீரியல் பிளாஸ்மிட்டையும் அந்த விரும்ப தகுந்த டிஎன்ஏவையும் ரெண்டுமே வந்து ஒன்றா கொண்டாந்து சேர்க்கணும். சேர்த்த பிறகு அதை தான் வந்து அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை கொண்டு போய் ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே அதை நுழைக்கணும். நுழைச்சி அந்த பாக்டீரியல் செல்லை மல்டிப்ளை பண்ண வச்சு அதுக்கு அப்புறமா வந்து தாவரத்தில் வந்து புகுத்தணும். இப்போ இதுலேருந்து மாற்றம் அடையக்கூடியது தான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இதை வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் அந்த படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பாடத்தில் வரக்கூடிய 4.4 படத்தில் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உள்ளடக்கிய படிநிலைகளின் ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஸ்டெப் வைஸாக வந்திருக்கும். முதல்ல வந்து ஐசோலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் வரும். நமக்கு தேவையான ஒரு டிஎன்ஏ வந்து ஃபியூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கொண்டு போய் ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே நுழைக்கிறீங்க. அதுக்கு அடுத்து வந்து அந்த பாக்டீரியல் செல்லை மல்டிப்ளை பண்ண வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து மரபணு முறையாக வந்து அதை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிறீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டெப்ஸ். இப்போ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு வந்து பயன்படக்கூடிய substances, what and all are used to do this process அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தேவைப்படக்கூடியது வந்து என்சைம்ஸ்,
வெக்டார்ஸ், ஹோஸ்ட். நொதிப்பொருள்கள், தாங்கி கடத்திகள், ஓம்பு உயிரிகள், இது எல்லாமே தேவை. இது மூணுமே முக்கியமாக தேவைப்படக்கூடியது. நொதிப்பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து அது 3 விதமான நொதிகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ். இந்த 3 என்சைம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு இந்த 3 என்சைம்ஸும் இல்லாமல் உங்களால் இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்கை தொடரவே முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது இம்பார்ட்டண்ட் டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மரபணு பொறியியலுக்கான கருவிகள், இம்பார்ட்டண்ட் டூல்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. சரி, இப்போ இந்த நொதிகள்னு சொன்னேன், நான் என்சைம்ஸ்ன்னு சொன்னேன். அதில் என்ன விதமான என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். தடைக்கட்டு நொதிகள், டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ். இந்த தடைக்கட்டு நொதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், டிஎன்ஏ லிகேஸ், ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ், இந்த 3 என்சைம்ஸும் சொன்னேன். இப்போ அதை முக்கியமாக சொன்னது வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் நான், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு சொன்னேன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆனது வந்து ஒரு பாக்டீரியத்திலிருந்து இரு நொதிகள் எஸ்டரிஷியா கொலையிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த டிஎன்ஏ அதுலேயே 2 விதமான நொதிகள் இருக்குது. எக்ஸோ நியூக்ளியஸ், எண்டோ நியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியஸ்ன்னு ஒன்று, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ன்னு 2. ஆனால் அதிகமாக பயன்படக்கூடியது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் தான் அதிகமாக பயன்படுது. இப்போ இதை பற்றி சொல்லணும்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியஸ்ன்னு சொல்லும்போது முதல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ன்னு நான் சொன்னேன். இந்த எண்டோ நியூக்ளியஸ்ன்னு சொல்லும்போது கட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது. இந்த டிஎன்ஏ வந்து நம்ம ஒட்டுதல், பிரித்தல் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு பிளாஸ்மிடை வந்து ஒரு டிஎன்ஏ கூட இணைக்கிறது வந்து எப்படி இணைக்கும், அப்படியே கொண்டு போய் ஒட்ட மாட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பிளாஸ்மிடை குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணிவிட்டு வேறொரு டிஎன்ஏவை கொண்டு வந்து சேர்க்குறோம். அப்போ முதல்ல பயன்படுத்தக்கூடியது எதுன்னா கட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். கட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறம் இன்னொரு டிஎன்ஏவை கொண்டு வந்து இணைக்கிறோம். இணைக்கும் போது சாதாரணமாக அதை இணைஞ்சிருமா? இணையாது. அதை ஒட்ட வைக்கணும். எது ஒட்டும்? டிஎன்ஏ லிகேஸை வச்சு அதை ஒட்ட வச்சுடுவோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்சைம்ஸ் நொதிப்பொருள் மிகப்பெரிய வேலையை அங்கே செய்யுது. ஒன்று கட் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து ஒட்டுறதுக்கு. அதனால தான் வந்து இந்த தடைக்கட்டு நொதியை வந்து கத்திரிக்கோள் நொதின்னுட்டுன்னு சொல்கிறாங்க. மாலிகுலார் சிசர்ஸ். இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸோ அல்லது இந்த குரோமோசோம்ஸு டிஎன்ஏ எந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஸ்பெசிஃபிக் இடத்துல நம்மளுக்கு அதை வெட்டணும். வெட்டுறதுக்கு வந்து இந்த துண்டு ஆக்கிறதுக்கு வந்து இந்த நொதிப்பொருள் தான் பயன்படுது. இப்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வந்து 2ஆக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து எக்ஸோ நியூக்ளியஸும் எண்டோ நியூக்ளியஸும் 2ஆக பிரிக்கிறோம். இந்த எக்ஸோ நியூக்ளியஸ் வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னா, அந்த நியூக்ளியோடைட்ஸை கட் பண்ணும். 1 at a டைம். ஒரு அட் அ டைமில் வந்து ஒரு நியூக்ளியோடைடுகளை அது நீக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்டோ நியூக்ளியஸை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய டயஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிணைப்பை நீக்குது. இதுவுமே கட் பண்ண தான் பயன்படுது, அதுவும் கட் பண்ண பயன்படுது. எப்படி கட் பண்ண பயன்படுது? அது மேலோட்டமாக நடக்குது, அது வந்து உட்புறமாக நடக்குது. சரியா? எக்ஸோ அப்படின்னா எக்ஸ்போஸ்ட், வெளியில். எண்டோ அப்படின்னா உள்ள. மேலோட்டமாக இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுகளை கட் பண்ணி எடுக்கிறது வந்து எக்ஸோ நியூக்ளியஸு. உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்போடைஸ்டரை வந்து கட் பண்ணி, பிணைப்புகளை கட் பண்ணி எடுக்கிறது வந்து எண்டோ நியூக்ளியஸ். இது ரெண்டுத்துக்குமே வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸோ நியூக்ளியஸ்க்கு வந்து பால் 31ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எண்டோ நியூக்ளியஸ்க்கு வந்து HIND2, ஈகோரை, இது மாதிரியெல்லாம் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா 3 விதமான டிவிஷன்ஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து செகண்ட் டைப் 2 அப்படி தான் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த
ஈகோரை அப்படின்னு சொல்லுறது எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோரை எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு சொன்ன மாலிகுலர் சிசர்ஸ், மூலக்கூறுகளை கத்தரிக்கும் நொதிகள். இதில் வந்து முக்கியமாக 3 வகுப்புகள். there are 3 classes. அது வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3. இதில் டைப் 2ங்கிறது தான் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு என்சைம். அதில் வந்து 4 to 8 பேஸ் பேர்ஸ் இருக்குது. இது வந்து டிஎன்ஏவை கண்டறிந்து துண்டிக்குது. அதனால தான் இது வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து ஹிண்ட் 2,6 காரண இணைகளை கண்டறிந்த டிஎன்ஏவை துண்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 900க்கும் மேற்பட்ட தடைக்கட்டு நொதிகள் 230 வகை பாக்டீரியங்களில் கண்டறிஞ்சு பிரித்து எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நொதிப்பொருளுக்குமே வந்து ஒரு ரெகக்னைசேஷன் உண்டு. அதை பேரை வைக்கிறதுக்குமே வந்து ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு நொதிக்கு வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஈகோரைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஈகோரைக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஈனா எஸ்டரேஷியா கொலைன்ற பாக்டீரியாவிலேருந்து எடுத்திருக்கு, இ எஸ்டரேஷியா. CO அப்படிங்கிறது வந்து கோலை. ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயின். ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் எண்டோநியூக்ளியஸ். இப்போ ஒவ்வொரு நொதிப்பொருளுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு நேமிங் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக உண்டு. இப்போ இந்த டிஎன்ஏவை கட் பண்ணி எடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த தொடர் வரிசையை அதை கட் பண்ணி எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட சீக்வன்ஸில் அது கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணும்போது முன்பின் ஒத்த வரிசையாக அது கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். பாலிண்ட்ரோம்ன்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எப்படி படித்தாலும் ஒரே விதமான அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ தமிழில் விகட கவி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் படிச்சிங்கன்னா விகட கவி, ரைட்லேருந்து லெஃப்டில் படித்தாலும் விகட கவின்னு வரும். அதில் இங்கிலீஷில் ஒன்று சொன்னால் மலையாளம்ன்ற வார்த்தை லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா MALAYALAM முடியுது. அதை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தாலும் மலையாளம் அப்படின்னு தான் வரும். இதை வந்து தான் நம்ம பாலிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம சீக்வன்ஸில் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல வந்து 5'3' ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ராண்ட்ஸை பார்த்தோம்னா 5'3' அதில் வரக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸை பார்த்தீங்கன்னா CA, TT, A, TA, T, AA, TG. இது வந்து 5'3' முடியக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். இதை நம்ம திருப்பி போட்டு பார்த்தோம்னா 3'5' அப்படின்ற சீக்வன்ஸில் முடியும். அதிலிருந்து பார்க்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டர்னேட்டிவ் வரும். G, T, AA, TA, TA, T, T, A, C, 5'. இது வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷன்லேயும் ஒரே மாதிரியாக தான் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் இருக்கும். இதுக்கு தான் நம்ம பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு கூட நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஈகோரைன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஈனா எஸ்டரீஷியான்னு அர்த்தம், CO அப்படின்னா கோலைன்னு அர்த்தம், ஆர்னா அது எந்த இனத்தை ஸ்ட்ரெயினை சேர்ந்தது அப்படின்னு, 1னா அது முதலாக முதல் வகை சேர்ந்தது அப்படின்னு ஒரு நேமிங் ப்ராசஸ். இது வந்து எல்லா இதுலேயுமே அதை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த தடைக்கற்று நொதி உண்டாக்கும் பிளவை வந்து எப்படி பிளக்குது, அது எப்படி ஒட்டுது. பிளண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முனையாக இருந்ததுன்னா அதுக்கு சமச்சீர் துண்டுகள்னு பேர். ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா சமச்சீரற்ற வெட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதுக்கு அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு அந்த
எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அது கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராகவே அது புரியும். ஒன்று வந்து மழுங்கிய முனை ஃப்ளஷ் எண்டுன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து ஒட்டும், அதுக்கு அடுத்தது கோஹெசிவ் சமச்சீரற்ற வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக அது புரிஞ்சிடும். தடைக்கட்டு நொதி உண்டாக்கும் பிளவு. டிஎன்ஏ எங்கே கட் பண்ணுது, எப்படி கட் பண்ணுது, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல்ல பாலிண்ட்ரோம் சீக்வென்ஸ் பார்த்தோம். நம்ம அது இந்த முனையில் கட் பண்ணுது, இந்த சீக்வென்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதில் 2 விதமான க்ளீவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று வந்து மழுங்கிய பறிக்கப்பட்ட முனை, அது சமச்சீரற்ற துண்டுகளை, சமச்சீரான துண்டுகளை உருவாக்குது. இன்னொன்று வந்து சமச்சீரற்ற. நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5'3' ஸ்ட்ராண்ட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி 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 ஜி 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 ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. கீழே வந்து அது ரிவர்ஸில் அந்த பாலிண்ட்ரோம் சீக்வென்ஸ் மாதிரியே வந்திருக்கும். அந்த சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ எப்படி கட் ஆகிருக்குன்னா கரெக்டாக சென்டரில் கட் ஆகிருக்கும். சிசிசி ஜிஜிஜி இதுக்கு சென்டரில் கட் ஆகும்போது சிசிசி அப்படிங்கிறது ஒரு துண்டாகவும் ஜிஜிஜிங்கிறது ஒரு துண்டாகவும் கட் ஆகிருக்கும் பாருங்கள். அப்போ இந்த 5'3' இந்த பக்கமாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே சிசிசின்னு வரும், கீழே ஜிஜிஜின்னு வரும். அடுத்ததில் வந்து 3'5' சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஜிஜின்னும் சிசிசின்னும் வந்திருக்கும். இது சமமாக அழகாக வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் சமச்சீர் துண்டுகள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சமச்சீரற்ற வெட்டுகள். இதில் வந்து இந்த சீக்வென்ஸை பார்த்தீங்கன்னா 5'3' GAATTC அப்படின்னு ஒரு ஸ்ட்ராண்டாகவும் CTTAAG அப்படிங்கிறது இன்னொரு ஸ்ட்ராண்ட். இதில் எப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னா மேலே உள்ள ஸ்ட்ராண்டில் ஜி கிட்ட கட் ஆகிருக்கும், கீழே உள்ள ஸ்ட்ராண்டில் இந்த பக்கமாக ஜி கிட்ட கட் ஆகிருக்கும். ஆக மொத்தம் மேலேயும் ஜி கிட்ட கட் ஆகிருக்கு, கீழேயும் ஜி கிட்ட கட் ஆகிருக்கு. ஆனால் பிரிக்கப்பட்ட துண்டுகள் எப்படி வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்டில் மேலே ஜி, கீழே வந்து CTTAN ஒரு துண்டாகவும், அடுத்ததில் வந்து AATTC கீழே ஜின்னு இன்னொரு துண்டாகும். இதில் வந்து சமமாகவே இல்லை, அதனால் இதுக்கு பேர் சமச்சீர் அற்ற துண்டுகள்னு சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி 2 விதமான பிளவுகளை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டூல்ஸில் வந்து அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நொதி வந்து டிஎன்ஏ லிகேஸ். DNA ligase is an enzyme which acts as a paste. பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டும், இணைக்கும் தன்மை வாய்ந்தது அது. இப்போ இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸை நம்ம பார்த்தோம். அது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னாக்கா ஈகோலைலேருந்து அதை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ லிகேஸ் எதுலேருந்து தயாரிச்சிருக்காங்க, எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஜ் பாக்டீரியாவிலேருந்து ஃபேஜ் டிஎன்ஏ ஃபேஜ்லேருந்து இதை எடுக்கிறாங்க. இதனுடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா ஒட்டுதல், இணைத்தல். இது எதை இணைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎஸ்டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து சுகரு பாஸ்பேட்டுங்கிற மாலிக்யூல்ஸ் 2 சைடுமே அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ லிகேஸ்னுடைய முக்கிய பணி என்னென்னா இந்த 5'3' ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய சுகர் மற்றும் பாஸ்பேட் இது 2 மாலிக்யூல்ஸையும் இணைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் 5'3' இந்த ஸ்ட்ராண்டில் சுகரு
பாஸ்பேட் மாலிக்யூல் ஆல்டர்னேட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் அந்த சுகர் மற்றும் பாஸ்பேட் மூலக்கூறுகளை இது இணைக்கும். அதை சாதாரணமாக இணைக்க முடியாது. அதை இணைக்கிறதுக்கு உண்டான ஆற்றல், எனர்ஜி எது கொடுக்குதுன்னாக்கா ஏடிபி மாலிக்யூல். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏடிபி மாலிக்யூல் வந்து அது எனர்ஜி கொடுக்குது. ஸோ எனர்ஜி டிபெண்ட் ரியாக்ஷன் அது. அப்போ இந்த டிஎன்ஏ லிகேஸ் ஆனது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல 5'3' ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட் அண்ட் சுகர் மாலிக்யூலை ஏடிபி மாலிக்யூலை வச்சு அது இணைக்குது. இது வந்து ஒரு எனர்ஜி வினை ரியாக்ஷன், எனர்ஜி வச்சு நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அந்த டயக்ராமில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 5'3' ஸ்ட்ராண்ட் ஒன்று இருக்குது. அதில் ஒரு சைடு பாஸ்பேட் மாலிக்யூல் இருக்குது, இந்த பக்கமாக OH கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அந்த பாண்ட்ஸு அது வந்து அந்த ரியாக்ஷன் மூலமாக ஏடிபி மாலிக்யூல் டிஎன்ஏ லிகேஸ் உள்ள போது ஏடிபி மாலிக்யூல் இஸ் இன்வால்வ். அந்த எனர்ஜி கொடுக்கறதுனால அந்த ரெண்டு பாண்டுமே இணைஞ்சு ஃபாஸ்போ டயஸ்டர் இணைப்பாக மாறுது. அதை பாருங்கள், அதில் உங்களுக்கு அது புரியும், அது எப்படி அது லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இது இன்னொரு என்சைம். இந்த என்சைம் என்ன செய்யும் அப்படின்னா டிஎன்ஏவை அப்படியே மாடிஃபை பண்ணும். இட் இஸ் அன் என்சைம் விச் இஸ் மாடிஃபையிங் த டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏ தொகுதி அப்படியே மாற்றும். எப்படி மாற்றுதுன்னா இரட்டை இழை டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்குது, 5'3' ஸ்ட்ராண்ட் இருக்குது. அதில் அந்த முனையில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பேட் தொகுதியை மாற்றி அமைக்குது. இது வந்து ஆர்என்ஏலையும் சிங்கிள் ஸ்ட்ராண்டில் நடக்கும், டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட்லேயும் இது நடக்கும். இது வந்து என்ன செய்யும்னா சுயமாக அந்த செல்ஃப் அஜிடேஷன்னு சொல்கிறோம், அதை வந்து இது தடுக்கும். நல்லா பாருங்கள், டிஎன்ஏவை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நொதிப்பொருள் இது. இது எப்படி மாற்றி அமைக்குது? ஒரு குறிப்பிட்ட ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் டிஎன்ஏ லிகேஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய நொதிப்பொருள் இது. இது வந்து டிஎன்ஏவை மாற்றி அமைக்கும் ஒரு நொதியாகும். இட்ஸ் அன் டிஎன்ஏ மாடிஃபையிங் என்சைம். மாடிஃபை பண்ணுது. மாடிஃபை பண்ணனா இது அதுவாக மாற்றுறது, அதுதான் ஜஸ்ட் அ மாடிஃபிகேஷன். இதில் என்னென்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏல வந்து 5'3' ஸ்ட்ராண்ட் இருக்குது. அதில் அந்த 5' முனையில் வந்து ஸ்பெசிஃபிக் சீக்வென்ஸை ஆட் பண்ணும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணும். ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது, அதில் குறிப்பிட்ட சீக்வென்ஸை ஆட் பண்ணும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணும். இப்போ ஆர்என்ஏவில் கூட இது நடக்கும். ஏன்னா இந்த ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்பேட் தொகுதியை சேர்க்கும், இல்லைன்னா நீக்கிடும். இது ஆர்என்ஏலையும் நடக்கும், டிஎன்ஏலையும் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா செல்ஃப் அஜிடேஷனை அது வந்து தடுக்கும். இப்போ டிஎன்ஏ லிகேஸை வந்து நம்ம எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா T4 பாக்டீரியோஃபேஜ்லேருந்து எடுக்கு. அதே மாதிரி தான் இதுவும் பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க, அல்லது கன்றுக்குட்டியின் சிறுகுடலிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்போது ஒவ்வொரு என்சைம்ஸும் வந்து ஒவ்வொரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்க. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா ஈகோலைலேருந்து எடுக்கிறோம். டிஎன்ஏ லிகேஸ் பார்த்திங்கன்னா T4 பாக்டீரியோஃபேஜ்லேருந்து. ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் கன்றுக்குட்டியின் சிறுகுடல் காஃப் இன்டெஸ்டைன்லேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். 4.6 படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அதில் அந்த ஸ்ட்ராண்டை பாருங்கள், பாஸ்பேட் மாலிக்யூலு அந்த OH குரூப் மாற்றி மாற்றி இருக்கும் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாடிஃபை ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பேட் மாலிக்யூல் மேலே இருக்குது பாருங்கள், பின்னு ஒரு குரூப் இருக்குது. பி கீழே அடுத்த ஸ்ட்ராண்டில் வந்து OH, அடுத்ததில் வந்து பி, அடுத்த ஸ்ட்ராண்டில் வந்து OH மாறி மாறி இருக்கும். POH POHன்னு 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது.
அது அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா OH 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 OHன்னு மாறி இருக்கும். அது பார்க்குறீங்களா நீங்கள்? அதில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அப்போ அந்த டிஎன்ஏ லிகேஸ் வந்து அந்த இடத்துல அந்த பிளாஸ்மிடை கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரவுண்டாக ஒரு படம் ஒன்று இருக்கும் பிளாஸ்மிடு. இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, துண்டிச்சிருக்கு. அந்த துண்டானதில் பார்த்தீங்கன்னா மேலே POH அப்புறம் POHன்னு 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கலைன் ஃபாஸ்ஃபேட்டேஸ் ரியாக்ட் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ஃபேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு OH மாலிக்யூல் வந்து அங்கே சேர்ந்துருக்கு. ஆக என்ன ஆகிருக்கு? அது மாடிஃபை ஆகிருக்கு பாருங்கள். மாடிஃபை ஆனோன்னா அடுத்தது வந்து திருப்பி டிஎன்ஏ லிகேஸை உள்ளே நுழைக்கும் போது அது மறுபடியும் என்ன ஆகும்? முழுமையான ஒரு பிளாஸ்மிடாக உங்களுக்கு மாறுது. அந்த பிட்டு வந்து உங்களுக்கு அங்கே சேர்ந்துருக்கு பாருங்கள். அதுதான் ஆல்கலைன் ஃபாஸ்ஃபேட்டோட செயல்பாடுகள் முழுசாக உள்ள ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது வந்து மாடிஃபை ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு டிஎன்ஏவை இன்னொரு டிஎன்ஏவை அது மாடிஃபை பண்ணியிருக்கும். அது இதுதான் வந்து ஆல்கலைன் ஃபாஸ்ஃபேட்டோட செயல்பாடு. இப்போ இந்த சாப்டர் முடிச்சிட்டோம் நம்ம. அந்த 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நீங்கள் பாருங்கள். பிளாஸ்மிட் எதுலேருந்து நம்ம டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு எடுக்கிறோம்? எந்த நுண்ணுயிர்லேருந்து நம்ம எடுக்கிறோம்? எந்த நுண்ணுயிர்லேருந்து எடுக்கிறோம்? கரெக்ட், பாக்டீரியாலேருந்து எடுக்கிறோம். ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பாக்டீரியா? ஈகோலை. இப்போ இந்த ஒரு கொஸ்டினையே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருவாங்க. பிளாஸ்மிட் இஸ் டேக்கன் ஃப்ரம் டேஷ். பிளாஸ்மிடுங்கிறது எதுலேருந்து எடுக்கிறோம்? ஈகோலை, ஈஸ்ட்டு, ஆல்கே, ஃபங்கஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் என்ன கொடுப்பீங்க? ஈகோலை. அப்புறம் இன்னொரு கொஸ்டின். இப்போ இந்த பாக்டீரியங்கள் உற்பத்தி, இப்போது இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு நுண்ணுயிர் எதுன்னா ஈகோலையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியாக கல்ச்சர் பண்ண முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகும்னு சொன்னேன் நான். ஃபாஸ்ட்டானா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகும்? ஒவ்வொரு டேஷ் நிமிடத்திற்கும் அது பகுப்படையும், டிவைட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகுது, ஒவ்வொரு டேஷ் நிமிடத்திற்கும் அது பகுப்படையும். அப்போ நான் சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 2 நிமிஷம், 4 நிமிஷம். அப்போ ஆன்சர் என்ன? ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் அது பகுப்படையும். அதுதான் அதுக்குரிய ஆன்சர்.